திருக்குறள் சிந்தனை. தீய செயல்களாகிய களவு, கொலை, பொய், கோள், பிறன்மனை உழைதல் முதலிய செயல்களை தீவினையாளர்கள் எப்போதும் அஞ்சாமல் செய்து பாவத்தையே சம்பாதிப்பார். மேலான பெரியோர்கள் தீவினைகளைக் கண்டு அஞ்சி அகன்று விடுவார்கள். ஆனால் இரக்கம், ஈகை, ஒழுக்கம், சத்தியம், உதவி முதலிய நல்வினைகளை, நற்செயல்களை எப்போதும் செய்து புண்ணியங்களையே ஈட்டுவார்கள். ஆகவே நல்வினை எப்போதுமே இன்பத்தையே விளைக்கும், தீவினை எப்போதுமே பாவத்தையே விளைக்கும். கள்ளை கூசாமல் குடிப்பதும், பிறன்மனை விழைதலும், பொய் குரலைகளை புனைந்து பேசுவதும், களவு கொலைகளை விரைந்து செய்வதும் ஆகிய செயல்கள் இழிவான செயல்கள். பலரும் இவ்வுலகத்தில் அவற்றை கூசாமல் வெட்கப்படாமல் செய்து கொண்டே பெரியோர்கள் போல உலாவக் காண்கின்றோம். அது மிகவும் ஈனமான செயலாகும். ஆகவே எவருடைய உள்ளம் தீவினைகளைக் கண்டு அஞ்சி அகல்கின்றதோ அவரே உயர்ந்த மேலோராய் சிறந்த நிலையை அடைகின்றார். ஆகவே அனைவருமே அந்த சிறந்த மேலோரான நிலையையே அடைய வேண்டும் என்று தெய்வப்புலவர் தீவினை அச்சம் அதிகாரத்தில் தீவினையார் அஞ்சார், விழுமியோர் அஞ்சுவர், தீவினை என்னும் செருக்கு என்றார். நாளையும் சிந்தி.